கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்ப ஒரு உயர்வான வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று எல்லாம் விரும்புகிறோம். அப்ப அந்த உயர்வான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்திடு. உயர்வான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சொல்லுகிற ஒரு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். என்ன செய்யணும்? தாழ்த்தணும். நம்ம நினைக்கிறோம் தாழ்த்தணும்னா என்ன, தாழ்மைனா என்ன, அவருக்கு அப்படியே பயந்து ஆண்டவரே நான் உங்களுக்கு பயபக்தியோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்வது தாழ்மை கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படிந்து அடங்குவதுதான் தாழ்மை. அவர் சொல்லுகிற வார்த்தைக்கும் கட்டளைக்கும் செவி கொடுக்காமல் நாம இருப்போம்னா அது தேவனை எதிர்த்து நிற்கிறோம் என்று அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப தாழ்மை என்பது தேவன் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அதன் போல நம்ம மாறணும். இன்னும் சொல்ல போனா தாழ்மை என்பது என்ன தெரியுங்களா? தேவனுடைய சித்தம் என்னவோ அதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுத்து நான் அர்ப்பணிக்கிறேன், அதுதான் தாழ்மை. மனசுக்குள்ள அப்படியே பயத்தோட பக்தியோட ஆண்டவர் தான், அவர் தாங்க மெய்யான தெய்வம், அவர் தாங்க இயேசு கிறிஸ்து, எல்லாம் ரைட்டு, அது எல்லாருக்கும் தெரியும். தாழ்மைப்படுங்கள்னா கர்த்தருடைய சித்தத்துக்கு உன்னை என்ன செய்யணும்? அர்ப்பணிச்சிடணும்.